ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சில்வர் சேவிங்ஸ் தான். சில்வர் வந்து ஒரே இடத்துல நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணதில்லை, 2-3 ஷாப்ஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன்னு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். தென் பார்த்திங்கன்னா வந்து சேவிங்ஸ் வந்து பர்பஸ்க்காக வந்து சில்வர் வந்து நம்ம ஃப்யூச்சருக்காக சேவிங்ஸ் பண்ணலாமா, இது ஒரு நல்ல முதலீடா, சில்வர் வந்து நமக்கு ப்ராஃபிட்டா அப்படி லாஸா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நீங்கள் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் ஜிஆர்டியில் வாங்கியிருக்கிறேன். தென் பார்த்திங்கன்னா லலிதாவில் வாங்கியிருக்கிறேன். நான் வந்து சில்வர் ஸ்டோர்ஸ்னு சொல்லிட்டு வளசரவாக்கம்னு ஒரு ஷாப் இருக்குது. அதில் வந்து மந்த்லி சீட்டும் வந்து நான் பே பண்ணிகிட்டே வரேன். இதை மூணுத்தோடைய நான் எப்படிலாம் சேவிங்ஸ் பண்ணுறேன், என்னென்னலாம் வாங்குவேன் சில்வர்ஸில் அப்படின்றது ஒரு ஐடியாவும் இருக்கும். கேல்குலேஷன் எப்படி பண்ணுவாங்க, தென் பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் நமக்கு எவ்வளோ வேல்யூக்கு எடுப்பாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜிஆர்டியில் நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா சில்வர் வந்து காயின் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃப்ரீயாக தான் நான் வாங்கியிருக்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில் வந்து நான் மந்த்லி சீட் வந்து 2000 ருபீஸ் பே பண்ணிட்டு வரேன். அதில் பார்த்திங்கன்னா வந்து கிஃப்ட் வந்து நம்ம வந்து கிச்சன் ஐட்டம்ஸ் எதனா எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா வந்து சில்வர் வவுச்சர்ஸ் மாதிரி வாங்கிக்கிட்டு நம்ம வந்து சில்வரில் எது வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து எனக்கு கிடச்சது வந்து பார்த்திங்கன்னா வந்து 200 ருபீஸ் வந்து எனக்கு வவுச்சர் கிடச்சிச்சு. வவுச்சர் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, 200 ருபீஸ் வந்து வவுச்சர் கிடச்சிச்சு. அதில் வந்து நான் சில்வர் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். அதில் வந்து 500 ருபீஸ்க்கு வந்து சரி எதனா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக வந்து கோல்டு பார் மாதிரி ஒன்று வாங்கியிருக்கிறேன். அன்றைக்கி ரேட் பார்த்திங்கன்னா 113 ரூபா விற்றுச்சு. நான் வாங்கின கிராம் பார்த்திங்கன்னா 5.050 கிராம் வாங்கியிருக்கிறேன். அதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜஸ் வந்து 2.5% வந்து மேக்கிங் சார்ஜஸ் போடுறாங்க. ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து வந்து ஒரு 600 ருபீஸ் வருது. எனக்கு 200 ருபீஸ் லெஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டு தான் நான் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பேலன்ஸ் அமௌண்ட்டு தான் நான் பே பண்ணேன். இது வந்து ஒரு 200 ருபீஸ்ன்றது சின்ன அமௌண்ட் தான், ஆனால் அதுலேயும் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணி சரி நம்ம சில்வர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். நான் வந்து என்ன வாங்கியிருக்கிறேன்றோ அந்த சில்வர் ஷேப்ஸையும் காமிக்கிறேன். இப்போ நீங்கள் வாங்க போகிறீங்க, நார்மலாக ஜிஆர்டியில் வாங்க போகிறீங்கன்னா வேஸ்டேஜ் வந்து மினிமம் 5 கிராமுக்கு கீழே எடுத்திங்கன்னா 2.5% வந்து வேஸ்டேஜ் போடுறாங்க ஒரு கிராமுக்கு. இதே சப்போஸ் நீங்கள் வந்து 10 கிராமுக்கு மேலே எடுக்கிறீங்கன்னா 1.75% வந்து வேஸ்டேஜ் வந்து கொடுக்குறாங்க. அது வந்து நமக்கு பெனிஃபிட் தான். இது பார் ஷேப் வாங்கினாலும் சரி, காயின் ஷேப் வாங்கினாலும் சரி 1.7% வரைக்குமே கொடுக்குறாங்க. சப்போஸ் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா 1% வந்து லெஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து இப்போ அவங்கக்கிட்டே வாங்கி அவங்கக்கிட்டே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா 1% லெஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து சின்னதாக சேவிங்ஸ் பர்பஸ்க்காக வாங்கினீங்கன்னா யூஸ் பண்ணி இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரே கடையில் நீங்கள் வாங்கி ஒரே கடையில் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக இருக்கும். நீங்கள் வந்து வேறு ஏதோ கடையில் வாங்கிக்கிட்டு அதை எடுத்துகிட்டு போய் கொடுத்தா அவங்க வந்து மோர் தென் வந்து 10% வரைக்குமே வந்து நிறைய இடத்துல வந்து காயின்கே வந்து கொடுக்குறாங்க, லெஸ் பண்ணுறாங்க. அதனால் வந்து நீங்கள் எந்த கடையில் வாங்குறீங்களோ ஒரே கடையில் வந்து சிமிலராக வந்து வாங்கிட்டு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரே இடத்துல பண்ணும்போது வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் கேஷாக தான் நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து வாங்க போகிறீங்கன்னா 6% வரைக்கும் லெஸ் பண்ணுறாங்க. அதையும் அவங்க காமிச்சிட்டாங்க. 6% வரைக்கும் அவங்க வந்து லெஸ் பண்ணும்போது வந்து நமக்கு வந்து அது வேஸ்ட். ஏன்னா கேஷாக நீங்கள் வாங்காமல் நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் வந்து வேறு எதனா ஐட்டம்ஸாக சில்வர் போட்டுட்டு கோல்டு எடுக்கலாமான்னு கேட்டிங்க, எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் போட்டுட்டு நீங்கள் வந்து கோல்டாக கூட வாங்கிக்கலாம். அதுக்கு நான் கோல்டு வாங்கிக்கலாம்னு சில பேர் நினைப்பீங்க. உங்கள்கிட்ட பெரிய அமௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் கோல்டாக வாங்கி சேவிங்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து மார்க்கெட்டில் கோல்டு ரேட் வந்து ரொம்ப பீக் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கையில் தான் காசு வச்சுருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து சின்னதாக சேவிங்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நான் என்ன வாங்கினன்றதை காமிச்சிடுறேன். நான் வாங்கின காயின் பார்த்திங்கன்னா 5 கிராம்ஸ் காயின் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த பார் ஷேப் காயின் தான் வாங்கியிருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பார் ஷேப் அழகாக இருக்குது. இந்த மாதிரி காயின் தான் இப்போ நான் சேவிங்ஸ் பண்ணுறேன். இது வந்து ஷேப் வந்து நிறைய வந்து லக்ஷ்மி படம் அண்டு முருகர், பெருமாள் அந்த மாதிரி இருந்துச்சு. சரி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறதுக்கு எதுக்கு நம்ம அந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஷேப்பே தான் நான் வாங்கிட்டுருக்கேன். இப்போ ரெகுலராக வந்து கொஞ்சம் நம்ம கையில் காசு இருக்கும் போதெல்லாம் சொல்லிட்டு இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக வரும். இது வந்து மினிமம் பார்த்திங்கன்னா சில்வர் வந்து பார்த்திங்கன்னா 1 கிராம்லேருந்து இருக்குது. ரவுண்ட் ஷேப்லேருந்து நான் 5 கிராம்ஸ்லேருந்து இந்த மாதிரி பார் ஷேப்ஸ் இது ஆல்ரெடி வந்து நான் ஒரு 10 கிராம்ஸ் கூட வச்சுருக்கிறேன். 10 கிராம்ஸ் காயினும் இப்படி தான் இருக்குது. 10ல் 1, 5ல் 1 இந்த மாதிரி தான் இப்போ நான் சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ தான் 2 காயின் வாங்கியிருக்கிறேன். இது மாதிரி வந்து ஃப்யூச்சரில் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து சின்ன காயின்ஸாக சேவிங்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெண்டுமே ஒரே மாதிரி டிட்டோ தான் இருக்கும், ஒரே மாதிரி சைஸ் தான் இருக்குது. ஆனால் வித்தும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் வந்து அதோடய திக்னஸ் மட்டும் தான் கொஞ்சம் கம்மியாகுது. ரெண்டுமே உங்களுக்கு தெரியுதான் பாருங்கள். திக்னஸ் இது கொஞ்சம்
வந்து திக்னஸ் கம்மியாக இருக்குது, இது வந்து திக்னஸ் அதிகமாக இருக்குது. இதை தான் வந்து இப்போ சேவிங்ஸ்க்கு நான் பண்ணிகிட்ருக்கிறேன். ரெண்டுமே 999 தான் இருக்குது பாருங்கள். ரெண்டுத்துலேயுமே 999 ஜிஆர்டின்னு அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது வந்து நமக்கு எந்த ஒரு லாஸும் கிடையாது. இது இல்லாமல் ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் லாங்காக எடுத்துகிட்டு போயிட்டு வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு, ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது நல்ல வேல்யூ இருக்கும். இப்போ மார்க்கெட் ரேட் பார்த்திங்கன்னா 119 ரூபா விற்கிது. மார்க்கெட் ரேட்டு நான் வாங்குகிற அன்றைக்கி பார்த்திங்கன்னா 113 ரூபா தான் இருந்துச்சு. 113 ரூபா தான் இருந்துச்சு. இன்றைக்கி 119 ரூபானா உங்களுக்கு மோர் தென் பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மந்த்ஸில் பார்த்திங்கன்னா 6 ருபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதனால் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஜிஆர்டியில் வாங்கினது இந்த காயின்ஸ் தான் வந்து. தென் பார்த்திங்கன்னா வந்து லலிதாவில் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன்னு பார்த்துடலாம். லலிதாவுடைய பில்லு பார்த்துடலாம். லலிதாவில் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு நான் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன வாங்கியிருப்போம்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலெக்ஷனுக்காக வாங்கினது. அது இல்லாமல் பூஜாக்காக தான் வாங்கியிருந்த ஐட்டம் இது. சில்வர் காயின்ஸ் தான் இதுவும். ஆனால் வந்து இது வந்து பூஜாவுக்காக நான் வாங்கியிருந்தது 4.260 அந்த கிராம் வந்து வாங்கியிருக்கிறேன். அன்றைக்கி ரேட் பார்த்திங்கன்னா 111 ரூபா வந்து வாங்கியிருக்கிறாங்க. அவங்க வந்து வேஸ்டேஜ் வந்து ஒரு 130 ரூபா வந்து வேஸ்டேஜ் மட்டும் தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. ஓவரால் பார்த்திங்கன்னா வந்து 620 ரூபா வருது இதோடைய ரேட்டு. நான் என்ன வாங்கின்றதை பார்க்கலாம். நான் வாங்கியிருந்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து அக்ஷலக்ஷ்மி காயின் தான் வாங்கியிருந்தேன். ஷார்ட்ஸ் கூட நான் போட்டிருந்தேன் ஆல்ரெடி. என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த அக்ஷலக்ஷ்மி காயின் வந்து மொத்தமாக வந்து லக்ஷ்மி வாங்கி வச்சு நம்ம வந்து பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து இது மாதிரி தான் வாங்கியிருக்கிறேன். இதோட வெயிட்டு அது எல்லாமே இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 4.260 வந்து அதோட வெயிட்டு. அதோட மேக்கிங் சார்ஜஸ் பார்த்திங்கன்னா 130 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருக்குறாங்க ரேட்டு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து மேக்கிங் சார்ஜஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அக்ஷலக்ஷ்மி இது வந்து லேமினேட்டட் தான் இருக்குது. இது நீங்கள் வந்து பூஜைக்காக யூஸ் பண்ணுறதாக நான் வாங்கியிருந்தேன். நீங்களும் வாங்குறதா இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட இதில் வந்து நடுவில் வந்து விநாயகர் இருக்கிற மாதிரி கூட இருக்குது. நான் ஷார்ட்ஸில் இருக்குது, அதை கூட நீங்கள் வந்து பாருங்கள். விநாயகர் நடுவில் அதுக்கும் இதுக்கும் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஒரு 100 ருபீஸ் தான் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. சரி எனக்கு விநாயகர் ஆல்ரெடி இருக்குது, அதனால் வந்து அக்ஷலக்ஷ்மி காயின் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாங்கியிருக்குது. சின்ன சின்ன மைலூடு டிஃப்ரென்ஸ் தான் இருக்குதுன்னு அவங்க சொன்னாங்க. எனக்கு ஒரு 3 டிஃப்ரென்ஸ் மட்டும் தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு எதனா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த காயின்ஸில் வந்து. ஏன்னா வந்து ஒரு லக்ஷ்மிக்கும் ஒரு அம்சம் இருக்கும். இதில் வந்து அவங்க அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. சரி வந்து வரலட்சுமி பூஜை வருது, லக்ஷ்மி பூஜை, குபேரர் பூஜை அந்த மாதிரிலாம் நடத்தும் போது வந்து வீட்டில் வந்து வழிபடும் போது வந்து நம்ம இந்த காயினை வச்சுக்கலாம். அது இல்லாமல் இந்த லேமினேட்டை பிரிக்க வேண்டாம், பிரித்தா வந்து வேஸ்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு லேமினேட் பிரிக்காமல் அப்படியே யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்கேன். ஆனால் இது வந்து பூஜைக்காக தான் வாங்கியிருக்கிறேன். பூஜைக்காக வந்து வாங்கும்போது பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன அமௌண்ட் வந்து நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணி இந்த மாதிரி வாங்கலாம்னு சொல்லிட்டு இந்த காயினை வாங்கியிருக்கேன். இந்த காயின் நல்லா இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யார் யார்கிட்ட தான் இந்த மாதிரி காயின்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இல்லைனா இன் ஃபியூச்சர் வந்து யார் வாங்க போகிறீங்க அதையும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சில்வர் ஸ்டோர்ஸில் தான். சில்வர் ஸ்டோர்ஸில் வந்து நான் வந்து சீட் வந்து ஒரு 4-5 வருஷமாக போட்டுருக்குறேன். உங்களுக்கும் தெரியும். இது வந்து எதுக்காக நான் போடுறேன்னா வந்து எனக்காக போடலை. கண்டிப்பாக வீட்டில் வந்து கண்டிப்பாக ஒரு ஃபங்க்ஷன் வச்சிடுறாங்க, யாரோ ஒருத்தர் வச்சிடுறாங்க. அவங்களுக்கு வந்து இது வந்து மொழி செய்கிறதுக்கு அது வந்து ரிட்டன் கிஃப்ட்டுக்காக தான் அது வந்து நான் கொடுத்துட்டு வரேன். இது ஓவரால் பார்த்திங்கன்னா ஒரு 1000 ருபீஸ் தான் நான் சீட் ஜாயின் பண்ணியிருக்கேன். 8th மந்த் போட்டிருக்கிறேன். இப்போ எனக்கு இந்த மந்தோடு முடியுது. நான் இந்த மந்த் தான் கட்டினேன்னா எனக்கு 1 மாதம் போனஸ் வந்து அவங்க நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இப்போ வந்து 11 மந்த்ஸ் கட்டணும். 1 மாதம் வந்து போனஸ் வந்து ஃப்ரீ. இவங்கக்கிட்ட வந்து மார்க்கெட் கிராம் ரேட்லேருந்து 3 ருபீஸ் வந்து லெஸ் பண்ணி தருவாங்க. ஆல் 365 டேஸ்மே எதனா வந்து ஸ்பெஷல் டேஸ் இருக்குது, வேறு எதனா அக்கேஷன் இருக்குது அப்படின்னா வந்து கிராமுக்கு 5 ருபீஸ் வரைக்குமே கூட லெஸ் பண்ணி தராங்க. உங்களுக்கு யாருன்னா இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா சில்வர் ஸ்டோர்ஸ் பலசர வாக்கர்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து சில்வருக்கு வந்து நிறைய இடத்துல வந்து சீட்டு இல்லை, இவங்கக்கிட்ட சீட்டு இருக்குது. அது இல்லாமல் வந்து சில பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சில்வர் சேவிங்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாள் பூஜை ஐட்டம்லாம் வாங்கணும்னு நினைப்பாங்க. சில பேர் வந்து யாருக்குன்னா ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுறேன். இதில் வந்து வாங்கி மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரிட்டன் கிஃப்ட் மொழி செய்கிறதுக்கு தான் வந்து நான் கொடுத்துட்டு வரேன். அதனால் நான் என்னென்ன ஐட்டம் வாங்குறேன்னு சொல்லிட்டு நான் ரிவ்யூ பண்ணதே கிடையாது. ஏன்னா வந்து ஒருத்தருக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்க போகிற ஐட்டம் வந்து நம்ம எதுக்கு காமிக்கணும், அதில் தென் வந்து கிராமும் அதில் மென்ஷன் ஆகும், ரேட் தெரியும். அதனால் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அங்கேயே வந்து பேக்கிங் பண்ணி கிஃப்ட் ரேப் பண்ணி தர சொன்னால் அவங்களே பண்ணி தந்துடுவாங்க. வாங்கிட்டு வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். எப்படி இருந்தாலும் வருஷத்துக்கு யாரும் 1 இல்லைனா 2 வந்து ரிலேட்டிவ் வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் வரும். அதுக்கு வந்து காசு
காசாக நம்ம செய்யாமல் இது மாதிரி ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கும்போது வந்து அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நமக்கும் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைட் இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா வந்து அந்த நேரத்தில் வந்து நம்மக்கிட்ட காசு வந்து எதனா வந்து பெரட்டி நம்ம ஒரு 10,000 20,000 வந்து மொழி செய்யணும், நமக்கு வந்து காசு வேணும், ஒரு 5,000 வேணும்னா கூட நமக்கு வந்து எமர்ஜென்சி வந்து அந்த டைமில் வந்து இருக்குமோ இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி வந்து சீட்டு போட்டு நான் மந்த் ஆன் மந்த்து சீட்டு கட்டிட்டு இயர்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி என்ன கிஃப்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் யோசிப்பேன். அவங்க மேரேஜ் வருதா, வேறு என்ன ஃபங்க்ஷன் வருது, ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து இப்போ குழந்தைங்களாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஐட்டம்ஸ் எடுப்பேன். மேரேஜு அந்த மாதிரினா அதுக்கேற்ற மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எடுத்து நான் வாங்கி சேவிங்ஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுத்துருவேன் ரிட்டன் கிஃப்ட் மாதிரி. நீங்கள் வந்து வலசரவாக்கம் காண்டாக்ட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவாங்க. நீங்கள் பேமெண்ட் வந்து ஆன்லைன்லேயும் பண்ணிக்கலாம் இந்த ஷாப்ஸில் வந்து. தென் பார்த்திங்கன்னா வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கும் இருக்குது. உங்களுக்கு எதனா நீட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து சில்வர் வந்து சேவிங்ஸ்க்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சில்வர் வந்து எப்படிலாம் பார்த்து வாங்கலாம் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். இன்றைக்கி வந்து மார்க்கெட் ரேட் வந்து எவ்வளோ விற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 119 ரூபா மார்க்கெட் ரேட் வந்து சில்வர் வந்து விற்கிறாங்க. அந்த சில்வர் ரேட்டில் வந்து நம்ம என்னெல்லாம் பார்க்கணும், எப்படிலாம் பார்த்து வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஜிஆர்டியில் வந்து காயின்ஸ் வந்து நான் சொல்லிட்டேன் 1.75% வந்து வேல்யூ போடுறாங்க. லலிதாவில் பார்த்திங்கன்னா வந்து 3% வரைக்குமே சார்ஜ் பண்ணுறாங்க. லலிதாவில் ஒரு கிராமுக்கு வந்து 3% வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. தங்கமயிலில் பார்த்திங்கன்னா வந்து 10 கிராம்ஸ்க்கு வந்து 60 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இது மாதிரி வந்து நமக்கு சார்ஜ் பண்ணுறது வந்து நம்ம வந்து பார்க்கணும், எந்த கடையில் நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இது மாதிரி நம்ம வாங்கும்போது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதையும் நீங்கள் பாருங்கள். நம்ம வந்து ஒரே இடத்துல வாங்கினா கூட வந்து இந்த டிஃப்ரென்ஸ்லாம் பார்த்து தான், ஏன்னா வந்து வேஸ்டேஜ் வந்து நம்ம வந்து வேஸ்ட்டாக போகிற சார்ஜஸ் தான். இதில் வந்து நம்ம வந்து அதிகமாக இருக்கிற கடையில் பார்த்து வாங்குறத விட எது நமக்கு கம்மியாக இருக்குதோ அங்கே மாதிரி பார்த்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ண பாருங்கள். நீங்கள் மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சேவிங்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, சேவிங் பர்பஸ் தான் அப்படின்னா நீங்கள் வந்து 999 வந்து பார் வந்து வாங்குங்க. நான் சொன்ன மாதிரி 999 பார்னால் இந்த மாதிரி தான் இருக்கும், பார் ஷேப்பில் 999 பார் வாங்க. தென் பார்த்தீங்கன்னா இதிலே வந்து 999 வந்து காயினும் விற்குது, அவைலபிள் இருக்குது. காயினும் வாங்குறதா இருந்தால் நீங்கள் காயினும் யூஸ் பண்ணலாம். 999 பார் இல்லைனா காயின் அந்த மாதிரி வந்து சேவிங்ஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வாங்குகிற ஐட்டம் வந்து பூஜா ஐட்டம்ஸ் அது ஜுவல்லரி வாங்குறதா இருந்துச்சுன்னா நீங்கள் மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பியூரிட்டி செக் பண்ணுங்கள். பியூரிட்டி பார்த்தீங்கன்னா 92.5% வந்து பியூரிட்டி இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து அது வந்து கொஞ்சம் மார்க்கெட்டில் நம்ம வந்து அகெயின் வந்து ரீசேல் பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல வேல்யூ கிடைக்கும். மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நிறைய பேர் வந்து கொலுசு வந்து யூஸ் பண்ணுவீங்க. கொலுசில் பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட பியூரிட்டி வந்து 80 அப்படின்ற மாதிரி தான் இருக்கும், அதை விட லோவாகவும் இருக்கும். நிறைய பக்கத்தில் வந்து 80 வந்து மினிமலான வந்து 80% வந்து கொடுக்குறாங்க. ஜிஆர்டிலே வந்து அந்த இடத்துல போட்டிருப்பாங்க 80 அப்படின்னு சொல்லிட்டு ஜிஆர்டின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சில கடையில் வந்து நம்ம கொலுசோடைய சிம்பிள்லேயே வந்து போடுவாங்க. சிலதில் வந்து 60+ கூட இருக்குது, ஏன்னா வந்து 60க்கு கம்மி கூட இருக்குது. ஆனால் வந்து மார்க்கெட் ரேட் தான் நம்மக்கிட்ட வாங்குவாங்க. நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் எடுக்க போகிறீங்க மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அப்படின்னா ஆன்டிக் வந்து வேஸ்டேஜ் வந்து நமக்கு கூட வந்து போடுவாங்க. பெர் கிராமுக்கு வந்து 20 ருபீஸ்லேருந்து 30 ருபீஸ் வரைக்குமே ஆன்டிக் வந்து யூஸ் பண்ணுறாங்க வேஸ்டேஜ்க்காக. நீங்கள் வந்து எதுக்காக வாங்க போகிறீங்கன்னு தெரிஞ்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆன்டிக் போங்க. ஏன்னா வந்து வேஸ்டேஜ் வந்து அதிகமாக கொடுத்து எடுக்கிறீங்க. நல்ல ஐட்டமாக நல்லா உறுதியாகவும் சாலிடாகவும் பார்த்து நல்லா வந்து எடுங்க. ஏன்னா வந்து ஆன்டிக் வந்து வேஸ்டேஜ் அதிகம், அது இல்லாமல் அவங்கக்கிட்ட கிடைக்கிது ஆன்டிக் வந்து கிராமும் வந்து கூட தான் இருக்கும், கம்மியான கிராம் கிடைக்காது. அதனால் வந்து ஆன்டிக் வாங்கும்போது வந்து நல்ல ஐட்டமாக இருக்குதா உறுதியாக இருக்குதான்னு பார்த்து வாங்குங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி வாங்குங்க. அது மாதிரி வந்து நீங்கள் செக் பண்ணி தான் வாங்கணும். சில்வர் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு 119 ரூபா இருக்குது மார்க்கெட் ரேட்டு. இதை விட வந்து அதிகமாக வந்து போகுமா போகாதான்னு தெரியல. ஆனால் சில்வரோட நீட்ஸ் வந்து நிறைய ஆகிட்டே இருக்கிறதுனால வந்து கண்டிப்பாக வந்து மேலே தான் போகும் அப்படின்றாங்க. ஒரு 5 இயர்ஸ் டார்கெட் வச்சுக்கோங்க. சின்ன சின்ன அமௌண்ட்டாக சேருங்க. மந்த்லி வந்து ஒரு 100 200 வீக்லி அந்த மாதிரி உங்கள்கிட்ட என்ன கிடைக்குதோ அதை வந்து சேவிங்ஸ் பண்ணி ஒரு 500 ருபீஸ் வந்துருச்சா இல்லைனா ஒரு 1000 ருபீஸ் வந்துருச்சா அதை போய் நீங்கள் வந்து சில்வராக நீங்கள் பாராக வாங்கி கூட சேவிங்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணனாலும் ஃப்யூச்சரில் வந்து ஒரு நல்ல ரேட்டுக்கு வரும்போது நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். இதை வந்து நீங்கள் 500 1000 தானே டிஜிகோல்டில் கூட போட்டு சேவிங்ஸ் பண்ணலான்னு சில பேர் நினைப்பீங்க. அது உங்களோட இஷ்டம். நீங்கள் வந்து டிஜிகோல்டு சேவிங்ஸ் பண்ணால் அந்த 1 இயர்க்குள்ளே நீங்கள் வந்து வாங்கணும். உங்களால் அமௌண்ட் சேர்க்க முடியும், பரவாயில்ல ஒரு 1/2 கிராமாச்சும் வாங்க முடியும்,
இல்லைனா வந்து 1 கிராமாச்சும் வாங்க முடியும்னு நினைக்கிறவங்க டிஜி கோல்டு போங்க. அப்படி இல்லைனா சில்வர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சேவிங்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நான் வாங்கின சில்வர் கலெக்ஷன்ஸ் பார்த்துருந்தீங்க. அண்டு லலிதா, ஜிஆர்டி அண்டு பார்த்திங்கன்னா வந்து சில்வர் ஸ்டோர்ஸ், வலசரவாக்கம், இந்த மாதிரி அந்த 3 இடத்துலையும் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு யாருன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து லைக் அண்ட் கமெண்ட் கொடுங்க. வேறு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். பாய்.